வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயத்மி தனோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனாத்மி தனோ சண்ம பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 30/11/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள். இன்றைய திதி பகல் 11:03 வரை சதுர்தசி திதி, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் பகல் 1:39 வரை விசாக நட்சத்திரம், பின்பு அன்ஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், அஸ்வின் நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 மணி 10:30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கிறதால அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். திருவாரூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். பல விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி காலபைரவர மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புத நாள். வீடு மண்மனை யோகம் பெறக்கூடிய நாள். அதே சமயத்தில் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். சீர்காழியில் அருள்பாலிக்கூடிய சட்டநாதர மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு பல முயற்சிகள் கைகூட போது, சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போது, உடல் உபாதைகள் தீரப்போது இந்த நல்ல நாள். கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தலை தூக்கினாலும், குரு வக்ரமாக இருப்பது, சனி பகவான் சாதகமாக இருப்பது, இது எல்லாம் சேர்ந்து அலைச்சலோடு கூடிய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். காசியில் அருள்பாலிக்கூடிய காலபைரவர் ஒரு மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளின் காரணமாக வெற்றி வாய்ப்புகளை எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ராசியிலையும் 2ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது போராட்டமாக இருந்தாலும் மாலை பொழுது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் துலா ராசியை சேர்ந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, வணிகத்துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மதியத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். சங்கரன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சங்கர நாராயண மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை காலை பொழுது விரைய செலவாகவும், மாலை பொழுது சில தலைவலியான விஷயங்கள் நடைபெற்றாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக அவற்றை எல்லாம் வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலையில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இறை வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரும் ஒரு அற்புத நாள். வீடு மண்மனை யோகம் பெறும் ஒரு அற்புத நாள். அதே சமயத்தில் சின்ன சின்னதாக மன உளைச்சல்கள், ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது.
சின்ன சின்னதாக மன உளைச்சல்களும் சின்ன சின்னதாக அலைச்சல்களும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வேலை விஷயமாக, வேலையின் காரணமாக ஏற்படக்கூடிய லாபம் விஷயமாக சில மன உளைச்சல்கள் இருந்தாலும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள். பாதசனியில் சில கவனங்கள் தேவை. இந்த நேரத்தில் தேனி குச்சனூரில் அருள்பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய ஒரு அற்புத நாள். குடுக்கலாங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புத நாள். அதே சமயத்தில் 7.5 சனியில் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேச்சுவார்த்தையின் மூலியமாக தீர்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்னை சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பல்வேறு லாபங்களே நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யணும், அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, குடுக்கலங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காட்டழகிய சிங்கபெருமாள மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மதியத்திலிருந்து அமாவாசை தொடங்கக்கூடிய சூழல்ல அனைவரும் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாட்டை செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிதுர்கர்மா என்று சொல்லக்கூடிய கர்ம வினைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புத நாள். தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட்டு பிதுர்கர்மாவை நீக்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.